வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ண ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. 12/2/2026 பிறக்கக்கூடிய குழந்தையின் ஜாதக பலன்கள் என்னங்கிறத பார்க்கலாம். குழந்தை பிறக்கிறது வியாழக்கிழமை அன்னைக்கு. விசுவாவசு வருடம் தை மாதம் 29ஆம் தேதி, அதாவது தை கடைசி நாள் குழந்தை பிறக்குதுங்க. ஓடிட்டு இருக்க நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் மதியம் 1:40 வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திர தனுசு ராசியில் பிறக்கக்கூடிய அமைப்பு. தனுசுக்கு சந்திராஷ்டமமாக அமையக்கூடியது கடகராசி சந்திராஷ்டமம் அமையும். நட்சத்திர நாம எழுத்துக்கள்னு எடுத்துட்டோம்னா கேட்ட நட்சத்திரத்துக்கு நோ, யா, ஈ, பூ இந்த பெயர் நாமமும். இதே மூல நட்சத்திரம் தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஏ, யோ, பா, பி இந்த பெயர் நாமமும் தாராளமாக வைக்கலாங்க. திதின்னு பார்த்தோம்னா ஏகாதசி திதியும், யோகம் பார்த்தீங்கன்னா ஹர்ஷன யோகமும், கரணம் பார்த்தீங்கன்னா 10:30 கரணம் மதியம் 12 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் பவகரணம் ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு. ஆட்சி கிரகம் இல்லை, நீச்ச கிரகம் இல்லை. உச்ச கிரகம்னு பார்த்தோம்னா செவ்வாய் தான் இருக்கிறாருங்க. பஞ்சபட்சின்னு எடுத்துட்டோம்னா கோழி தான். குபேர புள்ளி மக நட்சத்திரம் 1 சிம்மராசிலையும், அதிர்ஷ்ட புள்ளின்னு எடுத்தோம்னா ஹஸ்த நட்சத்திரம் 2 கன்னிராசிலையும், துரதிர்ஷ்ட புள்ளின்னு எடுத்துட்டோம்னா உத்திர நட்சத்திரம் 1 தனுசு ராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க. இப்போ எடுத்த உடனேயும் கேட்ட நட்சத்திரம் தான் ஓடுது அப்படின்னா புதனோட சாரம். புதன் 17 வருஷ தசாபுத்தி பிறப்பு நேரத்தை பொறுத்தளவுக்கு குறையும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேது தசை ஒரு 7 வருஷமும், சுக்கிர தசை ஒரு 20 வருஷமும். எல்லாமே ராகு கேது சாரத்தில் இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் ராகு கேது தோஷம் இல்லாமல் இருந்ததுன்னா தான் சிறப்புங்க. அப்போனா ராகு கேது தோஷம் இருக்க மாதிரி லக்னங்கள் அமையாமல் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. வாழ்க்கையும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அடுத்து வருது சூரிய தசை 6 வருஷம், சந்திர தசை 10 வருஷம், செவ்வாய் தசை 7 வருஷம், ராகு தசை 18 வருஷம். இத்தனை தசைகளும் பார்த்தீங்கன்னா நல்லா அமையணும், நல்லா வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு நினச்சா ஒரு சில லக்னங்கள் ஆகாது. என்னென்ன லக்னங்கள் ஆகாது அப்படின்னு கேட்டிங்கன்னா கடகம், சிம்மம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். கிட்டத்தட்ட இந்த 6 லக்னங்களில் குழந்தை பிறக்காமல் இருக்கிறது சிறப்பு. அப்படி பிறந்தாலும் பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா பாதகத்தை ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். என்ன மாதிரி பாதகம் அப்படின்னா அம்மா அப்பாவுக்கு இடையில் சண்டைகளும் பிரச்சனைகளும் பிரிவுகள் வரைக்கும் இழுத்து கொண்டு நிறுத்தும். சில சமயம் பார்த்தீங்கன்னா ஏண்டா பிறந்தோம்னு நினைக்க வைப்பான். சில சமயம் சூசைட் வரைக்கும் அட்டன் பண்ண வைப்பான் அம்மாவையோ அப்பாவையோ. இத்தனை பிரச்சனைகள் இருக்குங்க. கொஞ்சம் கவனமாக குழந்தைகளை பிறக்கிறது நல்லது. இல்லை பிறந்தாலும் அது சம்மந்தப்பட்ட கோயில்களுக்கு நீங்கள் போயிட்டு வர்றது இன்னும் மிக மிக சிறப்பு அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இந்த ஜாதக ரீதியாக உங்களுக்கு மேலும் வேறு தகவல் வேணும் அப்படின்னா முழு வீடியோவும் போட்டிருக்கோம். அதுலேயும் போய் பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கனாலும் இல்லை கன்சீவாக இருந்தாங்கனாலும் அவங்களுக்கும் இதை அனுப்பி வைங்க. உங்களுக்கும் இந்த விஷயங்கள் தேவைப்படுது அப்படிங்கிறதுனாலையும் கீழே நம்பர் கொடுத்துருக்கோம். தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணுங்கிற தகவல் கிடைக்கும். உங்கள் வீட்லேயும் குழந்தைகள் இருக்காங்க. அவங்களோட எதிர்காலமும் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இல்லை 10th படிக்கிறாங்க. மேலே என்ன படித்தா நல்லா இருக்கும். 12th படிக்கிறாங்க. அவங்களோட கல்வி உயர்கல்வி எப்படி இருக்கும். என்ன தொட்டால் அவங்களோட வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கீழே இருக்க நம்பருக்கு தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணுங்கிற தகவல் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கங்க.